பொடிக்கு ஜோடியா நம்ம காடியா நல்லெண்ணெய். நம்ம ஊரு சமையலுக்கு காடியா நல்லெண்ணெய். ஏங்க அது கொடுங்க, நானே அயன் பண்ணி தரேன். ஏங்க தயங்குறீங்க, கொடுங்க. இல்ல வேணாம், அக்காவே பண்ணித்தரேன்னு சொல்லிட்டாங்கல்ல. அவங்க தான் பிஸியா இருக்காங்கல்ல, நீங்களும் வேலை இருக்குன்னு சொல்றீங்கல்ல, கொடுங்க. என்ன உங்க வைஃபா நினைக்க வேண்டாம், இந்த வீட்ல வேலை செய்யறேன்னு நினைச்சுக்கோங்க. நான் அயன் பண்ணி தரேங்க, நீங்க போய் உங்க வேலையை பாருங்க. என்ன சொல்றது? கொடுங்க. அத பத்தி நான் பேசிட்டேன், நீங்க அதை டீல் பண்ணிக்கோங்க, சரியா? ம். ஆ மாமா கிட்ட நல்ல பேர் வாங்கணுமா? என்னெல்லாம் பண்றா பாத்தீங்களா? அதானே, என்னதான் அயன் பண்ணி தர சொன்னா? பரவாயில்ல, எனக்கு வேலை கொடுக்காம அவளே செஞ்சுட்டா. என்ன செய்ய சொல்லிருந்தா நான் செஞ்சிருக்க மாட்டேனா? இரு, வாண்டடா வந்து வண்டியில ஏறா, நாமே இறக்கி விடணும். அவளையே இறங்கி ஓட வைப்போம். ம். ஏய் மல்லி, நீ எவ்ளோ பட்டாலும் அடங்க மாட்டியா? இருடி, இன்னைக்கு வைக்கிறேன் பாரு ஆப்பு. இதோ வந்துருச்சுல விசில் சத்தம், உனக்கு ஆட்டம் காட்டுறேன். இருடி, நில்லு. வா என் கூட. மல்லி, குக்கர்ல மட்டன் வேக வச்சிருக்கேன், ஒரு விசில் வந்துருச்சு. நான் கொஞ்சம் வேலைய வெளியில போறேன், இன்னும் ஒரு விசில் வந்த உடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடு. அவளையும் பாக்குறேன், அவளுக்கு வேற வேலை கொடுத்துருக்கேன். உனக்கு சொன்ன வேலையை மட்டும் நீ செய், சரியா? போ. வாசனை
மல்லி 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 எங்க இருக்க? மல்லி இங்க வா. மல்லி ஒன்னதான். வரேங்க. என்னங்க? அறிவில்ல உனக்கு? எத்தனை தடவை சொன்னாலும் உன் மரமண்டைக்கு புரியாதா? என்னங்க ஆச்சு? என்னாச்சா? இங்க பாரு, சட்டையை என்ன பண்ணி வச்சிருக்க பாரு. உனக்கு கண்ணு தெரியுதா இல்லையா? முட்டாள். ஐயோ கடவுளே, யார் இப்படி பண்ணது? நான் ஸ்விட்ச் ஆஃப் பண்ணேங்க. தேவையில்லாத வேலையை பார்க்காதன்னு உனக்கு எத்தனை வாட்டி சொல்லியிருக்கேன்? ஐயோ என்னாச்சு? ஐயோ என்ன பண்ணி வச்சிருக்கா இவ? அயன் பாக்ஸ்க்கு ஸ்பெல்லிங் தெரியாதவெல்லாம் அதை யூஸ் பண்ண இப்படிதான் ஆகும். என்னடா இவ்ளோ போய் அயன் பண்ண சொல்லிருக்கியே? நான் பண்ணலங்க, நான் ஆஃப் பண்ணிட்டு தான் போனேன். இது எப்படி ஆச்சுன்னு எனக்கு தெரியல. பின்ன பேய வந்து ஆன் பண்ணுச்சே, நீதான் ஆஃப் பண்ணாம போயிருக்க. உனக்கு தான் கவனமே இந்த வீட்ல இல்லையே. எப்போ எங்க போலாம், நடுராத்திரியில ஊர் சுத்தலாம், இப்படிதானே உன் எண்ணம் எல்லாம் இருக்கு. மேடம், என்ன தப்பாலாம் பேசாதீங்க. என்னங்க இப்படி பேச வேண்டாம்னு சொல்லுங்க. மல்லி, உன்கிட்ட நான் என்ன கேள்வி கேக்குறேன்? நீ என்கிட்ட பதில் சொல்லாம அந்த பக்கம் பார்த்து பேசிட்டு இருக்க. எவ்ளோ நல்ல சட்டை. ஆனா நீ போனதுக்கு அப்புறமா கூட இவளை கூப்பிட்டு கேட்டேன்டா, ஏன் புருஷன் சட்டை நான் தான் அயன் பண்ணுவேன், உங்க வேலையை பார்த்துட்டு போங்கன்னு முகத்துல அடிச்ச மாதிரி சொல்லிட்டு போயிட்டா. நான் எப்பங்க அப்படி சொன்னேன்? ஏங்க இல்லாத போலாததெல்லாம் சொல்லி அவரை உசுப்பேத்தி விடுறீங்க. நீங்க தானே குக்கர் விசில் வந்ததும் ஸ்டவ் ஆஃப் பண்ண சொன்னீங்க. ஐயோ, கடைசியில ஏன் மேலேயே பழிய போட பாக்குறா பாத்தியா? நானாடா இவளை அயன் பண்ண சொன்னேன்? ஒரு முக்கியமான வேலை இருக்கு, ஸ்டவ் ஆஃப் பண்ணு அப்படின்னு சொல்ல கூட கூடாதாடா? அந்த உரிமை கூட எனக்கு கிடையாதா? விஜய், உன் பொண்டாட்டியை நான் எதுவும் கேட்க கூடாதுன்னு சொல்லிடு. நான் ஒண்ணுமே சொல்லலப்பா. அக்கா, நீ அமைதியா இருக்கா? மல்லி, என்னோட விஷயத்துல நீ தலையிடாதன்னு உன்கிட்ட சொல்லிருக்கனா இல்லையா? ஏங்க நான் வேணும்னு பண்ணலங்க, நான் ஸ்விட்ச் ஏய். ஆஃப் பண்ண. கூட கூட பேசிக்கிட்டு இருந்த, அப்புறம் அவ்வளவுதான் சொல்லிட்டேன். சுத்தி வளைச்சு ஏன் மேலே பழி போடுறா பாருடா. ஸ்டவ் ஆஃப் பண்ண சொன்னதுதான் பெரிய குத்தமா போச்சு. மாமியாரோட இந்த வீட்ல சண்டை போட வழி இல்லைல்ல, அதான் எனக்கும் உனக்கும் இழுத்து விடுறா. இதோ பாரு, என் தம்பிக்கு என்னை பத்தி நல்லா தெரியும். உன் ஜம்போல்லாம் எங்க இடையில பழிக்காது. விஜய் என் மேல பழிய போட்டு தப்பிக்க பாக்குறா. அவ மனசுல ஏதோ ஒரு திட்டம் போட்டுதான் என்ன அயன் பண்ண விடாம அவ அயன் பண்றேன்னு உன்கிட்ட இருந்து சட்டையை வாங்கிட்டு போயிருக்கா. திட்டமா? என்னங்க சொல்றீங்க? எங்க அவங்க போய் சொல்றாங்கங்க. அத முதல்ல புரிஞ்சுக்கோங்க. என்னத்த புரிஞ்சுக்க சொல்ற? இது எனக்கு ராசியான ஷர்ட், முக்கியமான பிசினஸ் மீட்டிங்லாம் இதை நான் போட்டு போவேன்னு உன்கிட்ட ஏற்கனவே சொல்லிருக்கல. அது உனக்கு புரியவே இல்லையா? இன்னுமா உனக்கு புரியல? நீ அப்படி சொல்லலனா இப்படி நடந்திருக்காது, இப்படி செஞ்சிருக்கவும் மாட்டா. எனக்கா சொல்ற? எனக்கு புரியல. டேய் ஏங்க நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க. ஏய், வாய மூடு. உன்கிட்ட காரணம் எதுவும் கேட்கல. இனிமே எனக்காக நீ எதுவுமே செய்ய வேணாம். அப்பப்பப்பப்பா, எல்லாத்துக்கும் ஒரு காரணத்தை தயாரா வச்சிருக்காடா உன் பொண்டாட்டி. ராஜிமா விடுங்க. மாமா, நீங்க டென்ஷன் ஆகாதீங்க. யாராச்சும் வேணும்னே இப்படி செய்வாங்களா? அதுவும் மல்லி போய் உங்களுக்கு இப்படி செய்வாளா? ஏதோ தெரியாம நடந்துருச்சுன்னு எல்லாரும் விட்டுருங்களேன். ரஞ்சிதா, நீ உனக்கு சப்போர்ட்லாம் பண்ணாத. என் ராசியான ஷர்ட் இது, ரேணுகா கொடுத்தது. இன்னைக்கு முக்கியமான மீட்டிங் இதை போட்டுட்டு போகணும் நான் அவ்வளவு சொல்லியும் இவ்வளவு கேர்லெஸ்ஸா இருந்தா என்ன அர்த்தம்? பாத்தியாடா, இவ்ளோ பேசிக்கிட்டு இருக்கோம், எவ்ளோ திமிர அவ பாட்டுக்கு போய்கிட்டே இருக்கா. போய் தொலையட்டும், விடுக்கா. சரி விடு, நீ டென்ஷன் ஆகாத, வேற சட்டையை போடு. ரஞ்சி, மாமாக்கு வேற ஷர்ட் எடுத்து அயன் பண்ணி கொடுப்போம். போ. ஏங்க உங்களுக்காக ஆசையா ஒரு ஷர்ட் எடுத்து வச்சிருந்தேன். சூழ்நிலை சரியில்லைன்னு கொடுக்காம வச்சிருந்தேன். இது போட்டு பாருங்க. ஓ, இப்பதானே புரியுது. அவ இந்த சட்டையெல்லாம் வாங்கி வச்சுட்டு அந்த சட்டையை எரிச்சிருக்காடா. அச்சச்சோ, அப்படியெல்லாம் இல்லைங்க. நான் எப்பவோ வாங்கி வச்சது.
இப்பதான் எனக்கு ஞாபகத்துக்கு வந்துச்சு. இத பாரு, கதையெல்லாம் விட்டுட்டு இருக்காத. விஜய், நான் உன்கிட்ட சொன்னேன்ல, நீ முக்கியமான ஷர்ட்னு மட்டும் சொல்லாம இருந்திருந்தா இவ இந்த வேலையை செஞ்சிருக்க மாட்டா. நான் சொன்னது சரியா போச்சு பாத்தியா? உனக்கு ரேணுகா ஞாபகம் வரக்கூடாதுன்னு பிளான் பண்ணி இந்த மாதிரி எல்லாம் செஞ்சிருக்காடா இவ. ரேணுகாவோட ஞாபகமா எதுவுமே உன்கிட்ட இருக்க கூடாதுதான் இந்த மாதிரி எல்லாம் செஞ்சு வச்சிருக்கா. அப்படியெல்லாம் இல்லங்க. அவங்க சொல்ற மாதிரி எல்லாம் எதுவுமே இல்ல. என்ன நம்புங்க. நிறுத்து. என் ரேணுகாவோட ஞாபகமா நான் அவ்வளவு பொக்கிஷமா பாதுகாத்து வச்சிருந்த ஷர்ட் அது. அது தெரிஞ்சிருந்தும் நீ இதை பொசுக்கி இருக்கனா, நீ எவ்வளவு கேவலமானவளா இருக்கணும். இத பாரு, நீ இந்த சட்டையை பொசுக்கிட்டதால நான் ரேணுகாவை மறந்துட்டு உன் பின்னாடி வந்துருவான்னு மட்டும் நினைக்காத. நீ ரேணுகா இடத்துக்கு ஒருபோதும் வர முடியாது. அப்படி வரலான்னு மனப்பால் குடிக்காத. இந்த மாதிரி கேவலமான வேலையெல்லாம் இப்பவே நிப்பாட்டிக்கோ. எந்த ஜென்மத்திலையும் உன் எண்ணம் நிறைவேறாது. நான் அப்படியெல்லாம் நினைக்கலங்க. இந்த சட்டையை போட்டுக்கோங்க ப்ளீஸ். சட்டையா? பெரிய சட்டை. மறுபடியும் தோசையா? தினம் தினம் வெரைட்டியா சமைக்கணும்னா எப்படி? நம்ம காடியா நல்லெண்ணெய். காடியாக்கு ஜோடியா விதவிதமா பொடி. மசாலா பொடி, தோசை, கருவேப்பிலை பொடி, இட்லி, ஆனியன் பொடி, ஊத்தப்பம். காடியாக்கு மாறுங்க, அப்புறம் பாருங்க. அம்மா, எனக்கு இன்னொன்னு. எனக்கு 2. பொடிக்கு ஜோடியா நம்ம காடியா நல்லெண்ணெய். நம்ம ஊரு சமையலுக்கு காடியா நல்லெண்ணெய் தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, காமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.